தானே? ஆமாங்கய்யா. கிளம்பிட்ட? வணக்கங்கய்யா, நான் ஊருக்கு கிளம்பிட்டேங்கய்யா. ஆமா, நேத்து ராத்திரி யாரோ வேலுநாச்சியாரை கொல்ல பார்த்தாங்களாமே? ஆமாங்கய்யா, நான் அம்மா கூட தான் இருந்தேன். அப்போ யாரோ ஒருத்தவங்க, அம்மா நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாங்களா, யாரோ ஒருத்தவங்க அம்மாவை கொல்றதுக்கு வந்தாங்க. நான் தாயா பார்த்தேன், நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்படியா? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் வேலுநாச்சியாரை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வெள்ளைக்காரனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அப்புறம் எங்க கிளம்பிட்ட? ஊருக்கு போறேங்கய்யா. நீ சிவகங்கையா? பக்கத்து ஊரையா, சிவகங்கத்துல இருந்து பக்கத்துல. ஓ சரி 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 சரி. ஊருக்கு போயிட்டு தானே ஊருக்கு போவ? சிவகங்கை போய்தாயா? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. இல்ல வேற எங்கேயாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி. இவன் எப்படி கேட்குறான்னு தெரியலையே. என்னங்கய்யா விஷயம்? இல்ல இல்ல ஒண்ணு இரு, நான் ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பேசுறானே. ஆமா, இப்ப சிவகங்கை இருக்குல்ல, அதுக்கு வடக்கால ஒரு தனியா ஒரு வீடு இருக்கு. சரிங்கய்யா. அங்க என் நண்பன் மல்லாரி ராயன்னு ஒருத்தர் இருக்கான். ஓ, நம்ம பங்காளி தான். சரிங்க. அவனுக்கு வேண்டி வந்தாலும் வச்சுக்க. சரிங்க. அவனுக்கு ஒரு கடிதம் இன்னும் எழுதியிருக்கேன், அதை அவருக்கு கொடுக்கணும். சரி, அதுதான் உனக்கு ஏதாவது செலவுக்கு பணம் கொடுக்கவா? இல்லைங்கய்யா, பணமெல்லாம் ஒன்றும் வேணாங்கய்யா. இல்லைம்மா, இந்த கடிதத்தை அவன்கிட்ட கொடுக்கணும். ஐயா, உதவிக்கு எதுக்கியா ஊதியம்லாம் நான் கொண்டு சேர்த்துறையா, கொடுங்கய்யா. இல்லைம்மா, நீ சின்ன பொண்ணு. ஆமா, உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு எழுத படிக்க தெரியுமா? இல்லைங்கய்யா, எழுத படிக்கலாம் தெரியாதுங்கய்யா. பரவாயில்லையே, நம்ம நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு ஐயா. எழுத படிக்க தெரியாத ஆள்கிட்ட தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி எல்லாம் நமக்கு சாதகமாக தானே வருது. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன தாயி யோசனை பண்ற? இல்லைங்கய்யா, கொடுங்க, நான் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறேன். ஆமா, நீ என்ன தாயி எப்படி பாக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நீ சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதாவது நண்பன் இருக்கான்னு சொன்ன மல்லாரையரே, அவன்கிட்ட கொஞ்சம் தானியம் வேணும்னு கேட்டு எழுதியிருக்கேன். அதுதான், நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா. ஆமா, சரி. இந்த கடிதத்தை பத்திரமா கொடுத்துருவீங்களா? கொடுத்துருங்கய்யா. நம்பி கொடுக்கலாமா? கொடுங்கய்யா கொடுங்கய்யா. இல்ல, முக்கியமான கடிதம் ஐயா, பத்திரமா கொண்டு சேர்த்துறீங்க. சரிங்க. சரி, சரிங்க. பார்த்து. சரிங்கய்யா. நம்பி போலாமா? முக்கியமான கடிதமாச்சே இது. சரியான ஆள்கிட்ட தான் கொடுத்தேன். வரட்டுமாமா? சரிங்கய்யா. பாத்தியா? பத்திரம் கொடுத்துறேங்கய்யா. வரட்டுமா? சரி. இல்லையே, ஏதோ தப்பா இருக்கே. இந்த ஆளு பம்புறத பார்த்தா சரி, என்ன இருக்குன்னு பிரிச்சு படிச்சிருவோமே. மல்லாரி ராயனுக்கு உன் நண்பன் வெற்றிவேல் எழுதி கொண்டது. அதாவது நேற்று ராத்திரி வேலுநாச்சியாரை யாரோ கொல்ல வந்திருக்காங்க, நம்பாலு தான். ஆனால் இந்த பொண்ணு பார்த்துட்டா. நான் அந்த கடிதத்தை கொண்டு வர அந்த பொண்ணை கவனிச்சிரு. அப்புறம் வந்து பிரான்மலையில் வேலுநாச்சியாரோட மக இருக்குது. இந்த தகவலை சொல்லியிருக்கேன். ஆனால் தகவல் தான் என்ன கொடுத்ததுக்கு உண்டான சன்மானம் வரல. அதனால் அதையும் கேட்டு எனக்கு அனுப்பிச்சிரு. இந்த பொண்ணை கொஞ்சம் கவனமாக கவனிச்சிக்கோ. மீதெல்லாம் முடிஞ்சா கதையே முடிச்சிரு. நான் மித்ததை நான் பார்த்துக்கிறேன். துரைக்கிட்ட சொல்லி
சன்மானம் வர்றதுக்கு வழியை பாரு. இப்படிக்கு வெற்றிவேல். இப்படிக்கு வெற்றிவேல். என்ன திமிரு! எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொன்னது எவ்வளவு நல்லதா போச்சு. தாயி துரோகத்துக்கே சோறு போட்டு காலடியிலேயே வச்சிருந்துருக்காங்க. இவனை கண்டிப்பா போய் நம்ம சொல்லியே ஆகணும் தாய்கிட்ட. இந்த லெட்டரை கொண்டு போய், இந்த ஓலையை கொண்டு போய் கண்டிப்பா தாய்கிட்ட கொடுக்கணும். அப்பதான் இவனுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அப்பா, நல்ல வேளை இந்த ஓலை என்கிட்ட கிடைச்சிது. நீ ஊருக்கு போகவில்லை? தாய் வணக்கமுங்க. என்னது கையில் லிகிதம்? இதை பாருங்க தாய். என்னோட கடிதத்தை கொடுத்தோம். கடிதம் போய் சேர்ந்துச்சா சேரலையான்னு தெரியல. அவனு இன்னும் பதில் அனுப்ப மாட்டேங்கிறான். ஒரு தகவலும் தெரியலையே. வார்த்தை வரவே கூடாது. துரோகி, கூட இருந்து குலநாசத்தை பண்ண குலநாசனே, சிறு வயதிலிருந்து உன்னை அப்பா அப்பா என்று அழைத்தேனே, அதற்கு நீ செய்யும் கைமாறு இதுதானா? இந்த நாடு என்ன செய்தது உனக்கு பாவம்? என் கணவர் என்ன துரோகம் செய்தார்? என் மாமனார் என்ன துரோகம் செய்தார்? என் தந்தை என்ன துரோகம் செய்தார்? பாவி, மதிவிற்கும் மங்கைக்கும் ஆசைப்பட்டு பிறந்த மண்ணையை காட்டி கொடுத்து விட்டாயடா பாவி. துரோகி, இல்லை 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 இல்லை, நீ இருக்கவே கூடாது. ஒளிந்து போ. குருவை கொல்வது பாவம். ஆனால் அந்த குருவை குலநாசம் செய்தால் கொல்வதை பாவம் இல்லை. ஒளிந்து போ. ஒவ்வொரு மனிதனும் உருகி போகும் நிலையில் கேட்கும் நிலைதான் மன்னிப்பு. நீ மட்டுமல்ல, யாராக இருந்தால் தான் பிறந்த மண்ணுக்கு செய்யப்படும் துரோகம், தன் தாயிடம் குடித்த தாய்ப்பாலுக்கு செய்யப்படும் துரோகம். உண்மைதான். நான் தாய் நாட்டுக்கு துரோகம் இழைத்து விட்டேன். எனக்கு கிடைத்த இந்த தண்டனை வேண்டும். எனக்கு நல்லதாக வேண்டும். தாயே, தாயே.
நாடகம் நல்லா இருக்குங்களா? இன்னும் ஒரு 4-5 காட்சி தான் இருக்குது. அதுக்காட்டி ஒரு மருது சூழல் பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நல்ல ஒரு பாட்டு பாடிட்டு, ஏன்னா இது பாட்டே இல்லாமல் கொண்டு போனால் அந்த தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் நடுவில் பாட்டு கொண்டு வரவே இல்லை. அப்படி ஆளுக்கு 4 பாட்டு பாடினாங்கன்னா அது ஒரே மிக்சிங் ஆகிடும். ஆனால் வந்து உள்ள அண்ணா வந்து சொன்னார், ஒரு பாட்டு பாடிடுங்கக்கா. ஆமாம் அப்படின்னு இல்லை, அதனால தான் கதை புரியணுங்கிறக்கா. இது ஒரு சினிமா ஸ்டைலில் கொண்டு வந்தது தான். அதனால் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதில்ல நாடகம் இருக்குன்னு ஒரு 4-5 காட்சி இருக்குது. அது சின்ன மருது பெரிய அவர்கள் பாட்டை பாடிட்டு அப்புறம் வந்து அற்புதமான வந்து சொல்லிடுறேன் அவங்கள பற்றி. நான் கதையில் சொல்ல முடியாத, நாடகத்தில் சொல்ல முடியாத விஷயம் ஒரு சில விஷயம். பெரிய மருது சின்ன மருது தான் குன்னக்குடி கோயிலை கட்டியவர்கள். காளையார் கோயிலில் வந்து ஆரம்பித்தது முத்துவடுகநாதர் சசிவர்ண தேவர், முடித்து வைத்தது பெரிய மருது சின்ன மருது அவர்கள் தான். அது வந்து கும்பாபிஷேகம் ஆரம்பித்தது வந்து முத்துவடுகநாதர் சசிவர்ண தேவரோட பையன் முத்துவடுகநாதர், எனக்கு வீட்டுக்காரன் நடித்தவர். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா குன்னக்குடியில் வந்து பெரிய மருது சின்ன மருது சிலை இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள், குன்னக்குடியில் வந்து ஒரு பெரிய மருது சின்ன மருது வந்து சிலை. கோயிலில் வந்து யாருக்கு மனிதர்களுக்கு சிலை வைக்க மாட்டாங்க, ஆனால் அங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒத்த கடைக்கு போனீங்கன்னா காலமேக புலவர்னு ஒரு பெரிய கோயில் ஸ்தலம் இருக்குது. அங்கே வந்து மிகப்பெரிய சிலை, பெரிய மருது சின்ன மருது சிலை. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவர்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து வாழ்ந்தவர்கள். கடைசியில் வந்து தூக்கில் போட ரொம்ப கஷ்டம். நாங்கள் நாடகத்தில் அதை காமிக்கல, ஏன்னா முத போடுறோம் அந்த சீனை நாங்கள் எங்கள் ஊரில் படமாத்தூர் பக்கத்தில் எங்கள் நாட்டில் சின்ன மருது பெரிய சின்ன சிலையாக வச்சு எங்கள் ஐயனார் ஊரில் இருக்கு. அதனால வந்து அதை நாங்கள் காமிக்க, அவங்களுக்கு பட்டாபிஷேகம் நான் பண்ணி வைக்கிறதோடு வந்து நாடகத்தை நாங்கள் முடிக்கிறோம். பார்த்து இருந்து பாருங்கள், இருக்கிறவங்கலாம் போயிடாதீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்தடுத்த ஊரில் வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக நாடகத்தை நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். ஏன்னா வந்து ரொம்ப ரிஸ்க்கு. எல்லோரும் திருச்சியிலேருந்து சென்னை எல்லாம் அந்த பெரிய மருது வந்து அவர் வந்து பத்திரிகை ஆஃபீஸர், பெரிய மருது அடிச்சால் ஒரு பத்திரிகைக்காரர், ஒரு பத்திரிகை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து எனக்கு முத்துவடுகநாதராக கோமல் நடிக்கிற வந்து சினிமாவில் நடிக்கிறவங்க. அது மாதிரி வந்து அவர் வெற்றிவேல் நடிச்சு போய் இறந்தார் பாருங்க. அவர் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவர் வந்து ரிசைன் பண்ணி தான் இந்த நாடகத்தில் வந்து இந்த நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் வந்து உங்களுக்கு தெரியும், வள்ளிதின் மடத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதனால் வந்து பார்த்து ரொம்ப நன்றி. இன்னும் இருக்குது, போயிடாதீங்க. இன்னும் ஒரு 4-5 காட்சி இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் எப்படியும் ஒரு 5 மணியாக இருக்கும். ஏன் நாங்கள் இன்னும் கொஞ்சம் இதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா, எல்லாருக்குமே நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது. அவங்க 4 பேருக்குமே நாளைக்கு வந்து ஷூட்டிங் இருக்குது. 2 மணிக்கு திருச்சியில் ஷூட்டிங், ஷார்ட் ஃபிலிம். அதுக்காக சார் அதுதான் அந்த உடையாள் கோயில் எல்லாமே எல்லா காட்சியும் காமிப்போம். எல்லா காட்சி காமிப்போம். உடையாள் இறந்துட்டாங்கல்ல, அந்த அம்மா தாலியை வந்து அவுத்து போட்டு, அதுதான் வந்து வைரத்தாலி. இதை அவுத்து போட்டு தான் வந்து 6 கால பூஜை அரியாக்குறிச்சி வெட்டுடை காளி உடையாள் இறந்தாங்கல்ல, அவங்களுக்காக தான் அந்த கோயில் கட்டப்பட்டது. இது வரலாறு முடிஞ்சிச்சு. அதை அந்த வெள்ளக்காரன் கொண்டாடல, அதான் விடையாள் வந்துட்டு கொண்டது. விடையாள் இறந்ததுக்காக அரியாக்குறிச்சியில் வந்து கோயிலை காளையார் கோயில் கருவறையும் அந்த கோயில் கருவறையும் ஒரே மாதிரி இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா அதை கட்டி அந்தம்மா வைரத்தாலி அவுத்து 6 கால பூஜை நடந்தது வந்து உடையாள் கோயில் வெட்டுடை காளி கோயிலில். அரியாக்குறிச்சி அந்த பொண்ணு ஆடு மேய்க்கிற பொண்ணு. நம்ம கொல்லங்குடி பக்கத்தில் இருக்குல்ல வெட்டுடை காளி, அந்த பொண்ணு பிறந்தது அரியாக்குறிச்சி. காளி வந்து அந்த இடத்துல வெட்டப்பட்ட இடம், அந்த இடம் அது வந்து அப்போல்லாம் காடு தானே உங்களுக்கு. இப்போ தான் நம்ம எல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு. அப்போல்லாம் காடு, ஆடு மாடு மேய்ச்ச பொண்ணு தானே. அதானே வெள்ளக்காரன். என்ன ஒரு காரணம்னா, இன்னைக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா ஆளில் காட்டி கொடுக்குறாங்க. ஒரு டீ வாங்கி கொடுத்தா காட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு சாதாரண பெண்ணு வெள்ளக்காரை வந்து மிரட்டிலாம் இங்கே நடந்த காட்சிகள் எல்லாமே நடந்த சம்பவம், எதுவுமே கற்பனை கிடையாது. இங்கே நடந்த காட்சிகள் எல்லாமே வந்து சம்பவம், உண்மையின் சம்பவம் தான். ஒரு பொண்ணு, அது ஒரு ஆடு மேய்க்கிற கிராமத்துக்கார பொண்ணு, கைகால வெட்டியும் கூட கடைசி வரைக்கும் வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்கல. அதே மாதிரி தான் சின்ன மருது பெரிய மருது காட்டி கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க மருது சோலை வந்து எவ்வளோ பேர் வந்து காட்டி கொடுக்கவே இல்லை. அவங்க கடைசியில் வந்து உன் பொண்டாட்டியை கொள்ளுவேன், வரமாட்டோம், வெளியே வரமாட்டோம், உன் பிள்ளையை கொள்ளுவோம், வரமாட்டோம், நீ கட்டிய கோயிலை இடிப்போம் என்று சொன்னவுடன் வெளியே வந்தவர்கள். இது எதுக்கு கோயில் மேலே அவ்வளவு துச்சமாக, என்ன அவ்வளோ மரியாதை. இன்னைக்கு கோயில் சிலை பூரா திருடி வித்துக்கிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் வந்து கோயிலை என் பொண்டாட்டி கொள்றியா கொண்டுக்க, என் பிள்ளைய கொள்றியா கொண்டுக்க, எதத்தையும் கொண்டுக்க, நாங்கள் வெளியே மாட்டோம். நீ கட்டிய கோயிலை இடிப்போம், வெளியே வந்துடும், எங்களை கொன்று, கோயிலை மட்டும் விட்டுரு. அன்று தங்கள் உயிரை கொடுத்து கோயிலை காப்பாற்றியவர்கள் பெரிய மருது. அவங்க பாடல் ஏன்னா முடிஞ்ச போது நாங்கள் வந்தே மாதரம் பாடிட்டோம்னா அப்புறம் நாங்கள் பாட மாட்டோம், பாடுவோம். அதனால் முடிஞ்சளவு எனக்கு தெரிஞ்சளவு ஒரு பெரிய மருது பாட்டு பாடிட்டு அப்புறம் காட்சியை தொடர்ந்து நடத்துகிறோம். அண்ணன் மாரே தம்பி மாரே அருமையுள்ள அக்கா மாரே, அண்ணன் மாரே தம்பி மாரே அரிய மொழியுள்ள அக்கா மாரே, மருது இருவர் புகழை இங்கு நானும் இங்க பாட வந்தேன், பெரிய மருத பாரு அரு பெருமைகளை கேளு,
மருத பாரு அவர் சிறப்புகளை கேளு. குன்னக்குடி கோயிலத்தான் கொட்டியவர் மருதிருவர், குன்னக்குடி கோயிலத்தான் கட்டியவர் மருதிருவர், மருதா ஊரணியை வெட்டியவர் மருதிருவர், மருதா ஊரணியை வெட்டியவர் மருதிருவர். பெரிய மருத பாரு அவர் பெருமைகளை கேளு, சின்ன மருத பாரு அவர் சிறப்புகளை கேளு. பெரிய மருத பாரு அந்த பெருமைகளை கூறி, சின்ன மருத பாரு அந்த சிறப்புகளை கூறி. அண்ணன் மாரே தம்பி மாரே அருமையுள்ள அக்கா மாரே, அண்ணன் மாரே தம்பி மாரே அருமையுள்ள அக்கா மாரே, மருதிருவ புகழை இங்கு நானும் இங்கு பாட வந்து. பெரிய மருத பாரு அவர் பெருமைகளை கேளு, சின்ன மருத பாரு அவர் சிறப்புகளை கேளு. காளையார் கோயிலத்தான் காத்து வந்த வீரரவர், காளையார் கோயிலத்தான் காத்து வந்த வீரரவர், காளையார் கோயிலுக்கு தன்னுயிரை கொடுத்தவர்கள், காளையார் கோயிலுக்கு தன்னுயிரை கொடுத்தவர்கள். பெரிய மருத பாரு அவர் பெருமைகளை கேளு, சின்ன மருத பாரு அவர் சிறப்புகளை கேளு. அண்ணன் மாரே தம்பி மாரே அருமையுள்ள அக்கா மாரே, அண்ணன் மாரே தம்பி மாரே அருமையுள்ள அக்கா மாரே, மருதிருவர் புகழை நானே இங்கு பாடம். பெரிய மருத பாரு அவர் பெருமைகளை கேளு, சின்ன மருத பாரு அவர் சிறப்புகளை கேளு. மண்ணுலகம் உள்ளவரை மின்னுலகம் உள்ளவரை, மண்ணுலகம் உள்ளவரை விண்ணுலகம் உள்ளவரை, மக்கள் மனதை விட்டு நீங்காத மருதிருவர், மக்கள் மனதை விட்டு நீங்காத மருதிருவர். பெரிய மருத பாரு அவர் பெருமைகளை கேளு, சின்ன மருத பாரு அவர் சிறப்புகளை கேளு. அண்ணன் மாரே தம்பி மாரே அருமையுள்ள அக்கா மாரே, அண்ணன் மாரே தம்பி மாரே அருமையுள்ள அக்கா மாரே, மருதிவர் புகழை இங்கு நானே இங்கு பாடவன். பெரிய மருத பாரு அவர் பெருமைகளை கேளு, சின்ன மருத பாரு அவர் சிறப்புகளை கேளு. தாயே, தங்களின் குழந்தையை பிரான்மனையில் பத்திரமாக பாதுகாப்பாக வைத்துவிட்டு தான் நாங்கள் உங்களை சந்திக்க இங்கு வந்தோம். தாயே, தக்க பாதுகாப்போடு தங்கள் குழந்தை வைத்திருந்தும் கயவர்கள் வந்துவிட்டார்கள். தாயே, எங்களை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு கோர வேண்டாம் மருது சோதரர்களே, இதுவரை நம்முடைய ரகசியங்கள் வெளியே தெரிந்ததுக்கு காரணம் வேறு யாரும் அல்ல, என் கூடவே சிறுவயதிலே இருந்த சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் தான். சிலம்பு வாத்தியாரா? என்ன தாயே? என்ன நம்ப முடியவில்லை தாயே. அவரே தான். நமது சிலம்பு வாத்தியார் வெற்றிவிடவர்களா? ஆமாம். அவரை என் கையில் கொடுங்கள் தாயே, கொன்று விடுகிறேன் அவரை. இல்லை, நானே வேரோடு அழித்து விட்டேன். தாயே, எதிரியை கூட மன்னித்து விடலாம், நம் கூட இருந்து துரோகம் செய்த துரோகியை மன்னிக்க கூடாது. தாயே, மருது சோழர்களே கவனமாக இருங்கள், ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுங்கள். வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் துரிதமாக போர் பயிற்சி அளியுங்கள். அனைவருக்கும் வளரி தற்காப்புகள் அத்தனையும் கற்றுக் கொடுங்கள். யாராக இருந்தாலும் தனிமையில் விடாதீர்கள், தக்க பாதுகாப்போடு இருங்கள். நான் கைதலையை சென்று சந்திக்கிறேன். தாயே, மிகவும் கவனமாக செல்லுங்கள். நிச்சயமாக. ஏனென்றால் நாம் எவ்வளவுதான் வாழ்வீச்சில் வீரராக இருந்தாலும், வளரியில் வீரராக இருந்தாலும், தந்திரத்தில் வீரராக இருந்தாலும், எதிரிகளிடம் ஆங்கிலேயரிடம் துப்பாக்கி இருக்கிறது, பீரங்கிகள் இருக்கிறது. அதை மீறி நம்மால் எதுவும் செய்ய முடியாது. நான் மைசூர் மன்னரை நேரில் சென்று சந்திக்கிறேன். ஒரு லிகிதம் 3 அனுப்பியுள்ளேன். ஆனால் இதுவரை எதற்கும் பதிலல்ல. நேரிலே சென்று அவரை சந்தித்து நமக்காக பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் உதவி செய்யுமாறு கேட்கிறேன். நிச்சயம் அவர் உதவி செய்வார். நல்லது தாயே, மிக விரைவில் இதை செய்து போருக்கான வியூகத்தை அமையுங்கள். நாம் யார் என்பதை வெள்ளையர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நான் சென்று வருகிறேன். வாருங்கள் தாயே, பாதுகாப்பு சொல்லுங்க தாயே.
பத்திரமாக இருங்கள். போர் பயிற்சி அளியுங்கள். யாருக்கும் சிறிது நேரம் ஓய்வு இல்லாமல் போர் பயிற்சி அளியுங்கள். வரும் நமது ஊரில் உள்ள இளைஞர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து இன்று இப்பொழுதே போர் பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் நம்பிக்கையோடு சென்று வாருங்கள் தாயே, நம்பிக்கையோடு சென்று வாருங்கள். சென்று வருகிறேன் மருது சோழர்களே, பத்திரமாக இருங்கள். சென்று வருவது தாயே. தம்பி, நமது வீரத்திற்கு சவால் விட்டார்கள் அல்லவா வெள்ளையர்கள்? ஆமாண்ணா. அவர்களை வேட்டையாடுவதற்கு இங்கு உள்ள இளைஞர்கள் அனைவருக்கும் போர் பயிற்சி கொடுத்து அவர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும். அதற்கு இன்னும் பயிற்சி தேவை என்று நான் நினைக்கின்றேன். வா என்னோடு. நடனம் என்ன நடனம்? சென்று வா பெண்ணே, சென்று வா. திப்பு சுல்தான் பாய், என்ன நடக்கிறது நாட்டில்? நம்மளை பார்ப்பதற்காக வேலுநாச்சியார் வந்து கொண்டிருக்கிறார். சிவகங்கை சீமை வேலு சின்ன மருது பெரிய மருது வேலுநாச்சியார். பொன்னி வளம் கொளிக்கும் கன்னி தமிழகத்தின் களஞ்சியமாய் கருவூலமாய் விளங்கும் எங்கள் கைதரளி அரசே, இந்த சிவகங்கை சீமையின் வீரமிக்க வேலுநாச்சியாரின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். வாருங்கள் நாச்சியாரே, வாருங்கள். முரத்தால் புலி விரட்டிய முற்கால பெண்டிற்கெல்லாம் பிற்போக்கு புயலாய் அமைந்திட்ட வீரத்தின் அதிகாரமே, வாருங்கள். தாங்கள் வருகையை முன்கூட்டியே கோபால நாயக்கர் மூலம் நான் அறிந்து கொண்டேன். கைதரளி அரசே, ஆங்கிலேயர்கள் சிவகங்கை சீமையை உசேன் நகர் என்று மாற்றிவிட்டார்கள். முதலில் இருந்து பாஞ்சோர் என்ற தளபதி முற்றுகையிட்டு விட்டார்கள். எங்களுக்கு விசுவாசம் உள்ள வேலையாட்களை சூறையாடுகிறார்கள். சிவகங்கை சீமையின் கோவிலிலே வெள்ளக்காரனின் கொடி பறக்கிறது. எங்களால் தாங்க முடியவில்லை. நாங்கள் போரிட வேண்டும். எங்கள் வீரர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தேக்கு மரத்துடைய திடகாத்திரமான வீரர்கள். ஆனால் எங்களிடம் வீரம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது. வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் எரிமலையாக துளித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு போதுமான அளவு பீரங்கிகளோ துப்பாக்கிகளோ இல்லை, வாள் மட்டுமே இருக்கிறது. ஆகையால் தாங்கள் உதவி நாடி வந்திருக்கிறேன். எங்கள் சிவகங்கை மக்களுக்காக இந்த சிவகங்கை மண்ணை மீட்டெடுக்க வேண்டும். காளையார் கோயிலை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். நீங்கள்
நிச்சயமாக எங்களுக்கு உதவிகள் என்று வெம்பி வெதும்பி நிற்கிறேன் அரசே, உதவி கூறுங்கள். உன் வீரத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது என்று விரும்பி விளம்புகிறாயா? அரசே, ஒட்டுமொத்த சிவகங்கை மக்களின் விடுதலைக்கெல்லாம் விடையாக கிடைத்திட்டையும் வேந்தேன். அரசே, நாங்கள் வெற்றி பெற வேண்டும். ஆங்கிலேயர்களே, ஓட ஓட எங்கள் மண்ணை விட்டு நாங்கள் விரட்ட வேண்டும். 8 வருடமாக நாங்கள் கோபால் மாய்க்கிற அரண்மனையில் ஒரு வியூகம் அணைத்து 2000 வீரர்களுக்கு மேலாக நாங்கள் போர் பயிற்சி அளிக்கிறோம். புறப்பட வேண்டும், போருக்கு தயாராக வேண்டும். இன்றோடு இந்த மாதத்தோடு 8 வருடங்கள் முடிந்து விட்டது. ஆகையால் தாங்களிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறேன். வேலுநாச்சியாரே, சிவகங்கை சீமையின் வெள்ளை பட்டாளத்தின் விடா வேட்டு சத்தத்திலிருந்து உம்மை காப்பாற்ற 12 பீரங்கிகளும் 500 துப்பாக்கி ஏந்திய வீரர்களையும் உமக்கு பரிசாக தருகின்றேன். அத்துடன் போர் வீரர்களுக்கு ஆலோசனை வழங்க எனது மகன் திப்பு சுல்தானையின் உடன் அனுப்பி வைக்கின்றேன். இந்த போர் வீரர்களும் போர் பராக்கிரமங்களும் வெள்ளையனை கிரங்கடிச்ச செய்துவிடும். அரசே, எங்கள் நன்றி எப்படி கூறுவதென்று தெரியவில்லை. என் உயிர் உள்ளவரை நிச்சயமாக உங்கள் நான் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். பெரிய வார்த்தை வேண்டாம் தாயே, வேண்டாம். வெள்ளை பட்டாளத்தை வேரோடும் வேரோடி மண்ணோடும் வெட்டி சாய்த்த வெற்றி செய்தியோடு வாருங்கள் நாச்சியாரே, வாருங்கள். நன்றி அரசே. சலாம். அலைக்கும் சலாம், அலைக்கும் சலாம். தந்தையே, திப்பு சுல்தான். தந்தையே, வீரமலர்ச்சி என்று சொன்னால் வேலுநாச்சியார் சிவகங்கை சீமை பெரிய மருது சின்ன மருது அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாட்டில் ஆங்கிலேய அநீதி இழைக்கப்பட்டு விட்டது. நிச்சயம் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆங்கிலேய கருவை இருக்க வேண்டும் தந்தையே, ஆங்கிலேய கருவை இருக்க வேண்டும். நிச்சயமாக சிவகங்கை சீமை அவர்கள் மீட்டு தர வேண்டும் தந்தையே. கண்டிப்பாக நம் வீரர்கள் அங்கு சென்றதும் வெள்ளையனுக்கு கதிகலங்கிவிடும். ஆமாம் தந்தையே. ஹைதராலி என்றாலே வெள்ளையனுக்கு பயம். சிம்ம சொப்பனம், சிம்ம சொப்பனம், சிம்ம சொப்பனம், சிம்ம சொப்பனம். நான் வருகின்றேன். திப்பு சுல்தான், தந்தையே, வேலுநாச்சியார் வென்ற செய்தியை என் காதில் ஒலிக்க வேண்டும். நிச்சயமாக வேலுநாச்சியார் வென்ற செய்தியை தங்கள் காதில் ஒலிக்கும், தங்கள் காதில் ஒலிக்கும், தங்கள் காதில் ஒலிக்கும் தந்தையே. நிஜமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் ஒரு காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்
நமது கடைசி உயிர் மூச்சு குறையிலும் வெள்ளக்காரனை வீழ்த்தவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமாண்ணா? ஆம் தம்பி, நாம் படை வீரர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆமாண்ணா, அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். காக்கை போல ஒற்றுமையாக இருந்து அனைவரையும் கொண்டு குவிக்க வேண்டுமண்ணா. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கொடுத்த பாருங்க, காக்கா கொடுத்த பாருங்க, அது கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். விட்டு விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம். வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம். அந்த நாடு தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? உனக்கு கேடு எனக்கு கேடு எதுவும் நடக்குமா? உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே. தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே. தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வமேறிலே. பொன்னை போல மனமடங்கால் வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வமேறிலே. இது புரிந்து கொண்டே ஒருவனை போல் மனிதன் வேறிலே. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கொஞ்ச நேரம் காட்டடித்து ஓய்ந்து போகலாம். கொஞ்ச நேரம் காட்டடித்து ஓய்ந்து போகலாம். வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம். நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறுமா? நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம். நாம் நேர் வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கொடுத்து பாருங்க, அது கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். தம்பி, கூறுங்களா? தாயின் உத்தரவுக்காகத்தான் காத்திருக்கின்றோம். ஆமாண்ணா. தாய் வந்தவுடன் போர் யுகத்தை துவக்க வேண்டும். அண்ணா, அதற்கு நம் இளைஞர்களை வலிமைப்படுத்த நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமாண்ணா. வா, சென்று இளைஞர்களை ஒன்று திரட்டுவோம், ஒன்றாக இணைந்து போராடுவோம். போராடுவோம் அண்ணா, போராடுவோம். எங்களுக்கு பொன்னடை பூர்த்தி பெருமை சேர்த்த கட்டிக்குள் சேர்ந்த விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் எங்களது கல்விக்கு சார்பாக நன்றி நினைக்கின்ற வணக்கம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. எல்லோருக்கும் நன்றி. ஐயா ஆதிசிவன் அவர்களுக்கு நம்முடைய
கட்டிக்குளம் கிராமத்துடைய சார்பாக பொன்னாடை பெற்றுக்க வருகின்றார்கள். டான்ஸராக நடித்த அருமை சகோதரி ஜோதி அவர்களுக்கு நம்முடைய கட்டிக்குளம் கிராமத்துடைய சார்பாக பொன்னாடை பெற்றுக்க வருகின்றார்கள். தாயே, தாங்கள் ஹைதர் அலியை சந்திக்க சென்றீர்களே, அவர்கள் நமக்கு உதவி செய்தார்களா? மகிழ்ச்சியான செய்தி மருது சோழர்களே. உதவி மட்டுமல்ல, மிகப்பெரிய சொல்ல முடியாத அளவில் நமக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்திருக்கிறார். ஆமாம், 12 பீரங்கிகளையும் 500 துப்பாக்கி வீரர்களையும், அது மட்டுமல்ல தன் மகன் திப்பு சுல்தானையும் நமக்காக போரில் நல்ல ஆலோசனை கூறுவதற்காக அனுப்பியுள்ளார். திப்பு சுல்தானை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆம் தாயே. போர்க்களத்திலே எதிரியாக இருக்கும் வீரர்களை 2ஆக கிழித்தெறியும் தன்மை கூடியவர் திப்பு சுல்தான். அவரை நம்மோடு அனுப்பியிருக்கிறார். நிச்சயமாக துரிதமாக போர் பயிற்சியை நாம் துவங்க வேண்டும் மருது சகோதரர்களே. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி தாயே, மிக்க மகிழ்ச்சி. கூறிய வார்த்தை, நாங்கள் எங்களது இளைஞர்களை ஒன்று சேர்த்து 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்களை படைகளுக்கு போர் பயிற்சி கொடுத்து தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். தாங்கள் வியூகத்தை அமைத்தால் போரிட தயார் நிலையில் இருக்கின்றோம் தாயே. இன்றே வெள்ளையர்களை கொண்டு குவித்து நமது சிவகங்கையை கைப்பற்றி வளர்ந்துள்ள மருது சகோதரர்களே, கோபால் நாயக்கர் அரண்மனையிலிருந்து திண்டுக்கல் வழியாக திருப்பூணம் வழியாக மானாமதுரை ஆற்றுக்குள் இருவரும் சென்று விடுங்கள். அங்கிருக்கும் ஒவ்வொரு நாணல் புதர் மறைவிலும் பீரங்கிகளை மறைத்து வையுங்கள். திப்பு சுல்தானை நான் அனுமந்தபுடி கல்லல் அந்த பக்கம் நான் தலைமையேற்ற சொல்கிறேன். ஆனால் சிவகங்கை கோவிலுக்குள் செல்ல வேண்டும். நான் செல்ல முடியாது. என்னை எல்லா வீரர்களுக்கும் அடையாளம் தெரியும். ஆங்கிலேயர் அத்தனை பேருக்கும் அடிக்கு ஒவ்வொருடியாக வைத்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஆகையால் கோவிலுக்குள் குயிலியை அனுப்பி வைப்போம். அங்கு நிலைமை என்னவென்று கேட்டு என்னிடம் கூறட்டும். அதற்குள் நான் கோவிலுக்குள் செல்கிறேன். நீங்கள் இருவரும் படைகளை திரட்டி கொண்டு புறப்படுங்கள். சரியான முடிவு தாயே. நாங்களும் இதைத்தான் யோசித்தோம். மருது சகோதரர்களே, இந்த மண்ணை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவரிடம் எரிமலையாக வெடித்து சிதற வேண்டும். போர்க்களத்திலே தன் கணவனின் கையிலே வாள் கொடுத்து போருக்கு அனுப்பிய தமிழ் மகள் கணவன் இறந்தான் என்ற செய்தி கேட்டவுடன் சிறிதும் கலங்காமல் தன் மகனிலே கையிலே வாள் கொடுத்து போருக்கு அனுப்பி வீர மரணத்தை தழுவியவள் இந்த தமிழச்சி. ஓடி வந்த புலியை முரத்தால் அடித்து துரத்தியவர்கள் மறவர்கள் அல்ல. ஓடி வந்த புலியை துரத்து 2ஆக கிழித்தெறிந்தவர்கள் இந்த மனிதர்கள், இந்த நாட்டின் மன்னர்கள்.
ஆகையால் புறப்படுங்கள். புறநானூற்றுக்கு புதிய அத்தியாயத்தை தேடுங்கள். பாதைகளை தேடாதீர்கள், உருவாக்குங்கள் பாதையை. புறப்படுவோம், புறப்படுங்கள். மீட்டெடுப்போம் சிவகங்கையை. காளையார் கோயிலை காக்க வேண்டும். போர், போர். சிவகங்கை அரண்மனைக்குள் நான் செல்ல முடியாது. அங்கு ராஜேஸ்வரி கோவிலில் ஆயுத கிடங்காக மாற்றியிருப்பதாக நான் அறிந்தேன். ஆனால் நீ மட்டுமே செல்ல வேண்டும். பெண்களுக்கு மட்டுமே அங்கு அனுமதி உண்டு. தனியாக செல்லாதே. உன்னோடு போர் புரியும் திறமையில் உள்ள அத்தனை பெண்களையும் அழைத்துச் செல். ஒவ்வொரு மாலைக்குள்ளும் கத்தியை மறைத்து வைத்து எடுத்துச் செல். அங்கு என்னவென்று என்னிடம் கூற வேண்டும். உனக்கு நான் போர் பயிற்சி அளிக்கிறேன். எதிரி யாராக இருந்தாலும் தயவு தாட்சியம் பார்க்காதே, கொன்றுவிடு. நாட்டை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் எழில்மலையாக சிதற வேண்டும். கோவிலுக்குள் சென்று அங்கு என்ன நடக்குது என்னிடம் வந்து நீ கூற வேண்டும். உயிர் சேதம் எதுவும் கூடாது தாயே. போர் பயிற்சி அளிப்போமா? ஆகட்டும் தாயி, என் உயிரை கொடுத்தேனும் இந்த நாட்டை காப்பேன். சும்மா சொல்லிட்டு கொடுங்க. பனங்குடியை சேர்ந்த பூமிநாதன் அண்ணா அவர்கள் வந்து 2 பேர்த்துக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க ஊரில் நாடகம் போட்டு அவங்க 2 தடவை தீர்மானம் பண்ணி கேன்சல் ஆகிடுச்சு. எலெக்ஷன் இதில் போட முடியல. அதுக்காக அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காரு நடத்தி பார்ப்பதற்காக. அன்பு கொடுத்து அன்பு அண்ணா அவர்களுக்கு ஆமாம் நாடகத்தை பார்க்க வந்தார். ரொம்ப நன்றி நன்றி சொல்லியிருப்பேன். நன்றி ஐயா. நன்றி. பயிற்சி உனக்கு கீழே இருக்கும் அத்தனை பெண்களுக்கும் விடாமல் பயிற்சி கொடு. கோயிலுக்குள் சென்று என்ன நிலவரம் என்று என்னிடம் கூற வேண்டும். செல்வோமா? ஆகட்டும் தாய். ராஜேஸ்வரி தாயின் கோயிலுக்குள் செல்லணும். பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. இவ்வளோ ஆயுத கிடங்கையே கோயிலுக்குள்ளே வச்சுருக்காங்களே. இது இருக்கிற வரைக்கும் அம்மா நாச்சியார் அம்மா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இந்த ஆயுதத்தில் அழிச்சிட்டா, இந்த ஆயுத கிடங்கையே அழிச்சிட்டா நிச்சயம் அம்மா ஜெயிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த நாட்டுக்காக என் உயிர் ஒரு உயிர் போகிறதுனால எந்த தவறும் இல்லை.
கோயிலுக்குள் சென்ற குயில் என்னவனால், ஆனால் கோவிலுக்குள் பயங்கரமான வெடிச்சத்தம் ஒன்று கேட்டதை. ஆம் தாயே, வெடித்து சிதறியது குயிலிதான். கலங்க வேண்டாம், வீகத்தை அமையுங்கள். இல்லை மருது சகோதரர்களே, என் மாமனார் இறந்தது, என் கணவன் சுட்டுக் கொல்லப்பட்டது, என் தந்தை இறந்தது, எல்லாமே நாட்டை பிடிப்பதற்காக, ஆட்சியை பிடிப்பதற்காக. ஆனால் உடையாள் எனக்காக இறந்திருக்கிறாள், என் இருப்பிடம் சொல்ல மறுத்ததற்காக இறந்திருக்கிறாள். குயிலி நாட்டை காக்க வேண்டும் என்பதற்காக உலகிலேயே முதல் மனித வெடிகுண்டாக மாறி ஆயுத கிடங்கை அழித்திருக்கிறாள். உண்மைதான், கலங்குவதற்கு இதற்கு நேரம் அல்ல. ஆங்கிலேய படைகள் திகைத்திருக்கும் இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொரு மூலைக்காக சென்று அவர்களை கொன்று குவிக்க வேண்டும். கவலை வேண்டாம், நம் படைகள் அனைவரும் அடிக்கு ஒன்றாக பரங்கி படைகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஆயுதமற்ற அவர்கள் சூரிய அஸ்தமனம் முடியும் முன் அஸ்தமனமாகி விடுவார்கள். அனைவரும் புறப்படுங்கள் மருது சகோதரர்களே, புறப்படுங்கள். உடனே திப்பு சுல்தானை அழைத்து செல்லுங்கள். புறப்படுவோம். சிவகங்கை நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். வாழ்க சிவகங்கை சீமை. My property is close. தளபதியை கொன்று விட்டேன். என் கணவனை கொன்றவனை கொன்று விட்டேன். என் அனுமதி இல்லாமல், மருது சோதல் அனுமதி இல்லாமல் இந்த சிவகங்கை சீமையின் ஒருபடி மண்ணை கூட இனிமேல் யாராலும் எடுக்க அனுமதிக்க மாட்டோம். வருகிறேன். வாழ்க சிவகங்கை சீமை, வாழ்க என் கணவர் முத்துவடுகநாதர், வாழ்க சிவகங்கை சீமை, வாழ்க என் கணவர் முத்துவடுகநாதர்.
கீழே பாத்தியனூரை சேர்ந்த அன்பு செல்வன் அவர்கள் என்னை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பளித்த அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். உத்தமர்கள் ஞானியர்கள் வந்துதித்த பூமி அடி சத்தியத்தை மட்டும் நம்பி வாழ்ந்து வாழ்ந்து தேசமடி கள்ளி தமிழ்நாடிலிருந்து மருதிருவர் இருவரடி. ஓ பாரத நாட்டினிலே பசுமணில் ஊரினிலே பார்வுகளும் தீவர் மகான் பேரை கூறடி. அந்த பசுமனையா பேரை சொல்லி நாளும் பாடடி. ஓ ஓ ஆயிரம் கோடி மக்கள் பிறந்திருப்பார் மறந்திருப்பார் தந்தனத்தை யாதான தந்தனத்தை யாதான தானா. ஆயிரம் கோடி மக்கள் பிறந்திருப்பார் மறைந்திருப்பார் அதிலே மனதில் இன்ற ஜோதி யாரடி. அதிலே மனதில் இன்ற ஜோதி யாரடி. அந்த அழ்வு தெய்வம் தீவரை நினைவு கூறடி. அந்த அழ்வு தெய்வம் தீவரை நினைவு கூறடி. பாரத நாட்டினிலே பசுமணில் ஊரினிலே பார்வுகளும் தேவர் மகான் பேரை கூறடி. அந்த பசுமனையா பேரை சொல்லி நாளும் பாடடி. வள்ளுவள் வழியினிலே வள்ளலாரின் ஆசையிலே தந்தனத்தை யாதான தந்தனத்தை யாதான தானா. வள்ளுவள் வழியினிலே வள்ளலாரின் ஆசையிலே மறைந்தே உத்தமர்கள் 1000 தாண்டி. மறைந்தே உத்தமர்கள் 1000 தாண்டி. அந்த வரிசையிலே தேவர் மகான் ஒருவர் தாண்டி. அந்த வரிசையிலே தேவர் மகான் ஒருவர் தாண்டி. பாரத நாட்டினிலே பசுமணில் ஊரினிலே பார்வுகளும் தேவர் மகான் பேரை கூறடி. அந்த பசுமனையா பேரை சொல்லி நாளும் பாடடி. ஓ ஓ காளி கபாலி கருமாரி திரிசூலி ஓம்கார நாயகி எள் உமா மகேஸ்வரி மடபுரத்தில் வாழுகின்ற மாகாளி மடபுரத்தில் வாழுகின்ற மாகாளி மக்கள் குறி தீர்ப்பவள் தான் திரிசூலி. எதிரிதை போடுகின்ற மாகாளி எதிரிதை போடுகின்ற மாகாளி மக்கள் குறி தீர்ப்பவள் தான் திரிசூலி. மடபுரத்தில் வாழுகின்ற மாகாளி மக்கள் குறை தீர்ப்பவள் தான் திரிசூலி. கொல்லங்குடி கொல்லங்குடி நகரில் மாகாளி கொல்லங்குடி நகரில் வெட்டுடைய காளி மாகாளி மக்கள் குறை தீர்ப்பவள் தான் திரிசூலி.
கற்பூர நாயகியே கனககாளி மாறி மலை மாறி மலை தாரும் அம்மா. கற்பூர நாயகி கனகவள்ளி தாயி மகமாயி கருமாரியம்மா. பொற்கோவில் கொண்ட எங்கள் காளியம்மா, பொற்கோவில் கொண்ட எங்கள் காளியம்மா, பூவிருந்த இந்த பூமி வாடியம்மா. கற்பூர நாயகியே கனககாளி மாறி மலை மாறி மலை தாரும் அம்மா. நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா, நெஞ்சினில் உன் திருநாமம் பதிய வேண்டும். நெற்றியில் குங்குமமே நிறைய வேண்டும், உள்ளினிலே திருநாமம் நிறைய வேண்டும். கற்றதெல்லாம் மென்மேலும் பெரிய வேண்டும், பாடும் கவிதையிலே உன் நாமம் முருக வேண்டும் அம்மா. கற்பூர நாயகி கனகவள்ளி மாறி மலை மாறி மலை தாரும் அம்மா. காற்றாகி கனலாகி கருவாகினாய், கருவாகி துளியாகி உயிராகினாய். காற்றாகி ஒளியாய் உருவாகினாய், கருவாகி உருவாகி ஒளியாகினாய். நேற்றாகி இன்றாகி நாளாகினாய். நீராகி இன்றாகி நாளாகினாய். நிலமாகி பயிராகி உயிராகிறாய், தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகிறாய். தோற்றாடு செய்தாலும் ஆழ்வாகினாய். தொழுதாலும் அழுதாலும் உயிராகிறாய், போற்றாத நாள் இல்லை தாயே உள்ளை. பொருளோடும் புகழோடும் வைப்பாய் உம்மை, பொருளோடும் புகழோடும் வைப்பாய் உம்மை. கற்பூர நாயகி கனகவள்ளி காளி மகமாயி இங்கு வாடி அம்மா, அருளாரும் அம்மா. கருமாரியம்மா. மருதம் உங்கள் முன்னால் இந்த கோவிலை நாங்கள் கும்பாபிஷேகம் நடத்தி தாயை வணங்குவதற்காக நான் பணிகிறேன். மருது சகோதரர்களே, எனக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆள வேண்டியது உங்கள் பொறுப்பு. இந்த சிவகங்கை சீமையை மீட்டெடுத்து உங்கள் உயிர் உள்ளவரை மக்களை காத்து நாட்டையும் காப்பாற்றி உலகம் உள்ளவரை உங்கள் ஊரும் உங்கள் பெயரும் நிலைக்க செய்ய வேண்டும். இதோ இந்த காளி கோயில் முன்னால் உங்களுக்கு நான் மகுடம் சூடி பட்டாபிஷேகம் அழைக்கிறேன். இந்த சிவகங்கை சீமையை மீட்டெடுப்பதற்கு தங்களின் பங்களிப்பு அளவற்றது. தாங்கள் இந்த கொடுத்த பதவியை
எங்கள் உயிர் மூச்சு உள்ளவரை இந்த சிவகங்கை சீமையை காப்பதை எங்கள் கொள்ளையாக கருதி நாங்கள் உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு நம் இளைஞர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி சிவகங்கை சீமையை இனி ஒருவர் கூட நெருங்க முடியாத அளவிற்கு இந்த கோட்டையை மாபெரும் கோட்டையாக உருவாக்க நானும் எனது சகோதரரும் முழு பங்களிப்போம். அதற்கு உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஹைதர் அலி அவர்களுக்கும் உங்கள் தலைமையில் நாங்கள் மணிமுடி சூட்டிக்கொண்டது நாங்கள் பெற்ற பாக்கியமாகவே நாங்கள் கருதுகிறோம். நன்றி ஹைதர் அலி அவர்களே, நன்றி. தாயே, சாதாரண நரிக்குடி அருகாமையில் உள்ள முக்குளத்தில் பழனியப்பன் சிறுவைக்கும் ஆனந்த ஏமாவுக்கும் பிறந்த எங்களுக்கு இந்த சிவகங்கை சீமையில் எங்களுடைய புகழ் நிலைக்க எங்களுக்கு பட்டம் சுட்டி விட்டிருக்கிறோம். தாயே, உங்கள் புகழ் நிலைக்க எங்கள் புகழ் நிலைக்க என்றும் இந்த அகமுடையோரை நம்பி வந்தவர்கள் எவரும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கைவிடப்பட மாட்டார்கள் என்று உறுதியளித்து உங்களுக்கு பக்குவமாக எப்பொழுதும் இருக்கும். தாயே, வாழ்க சிவகங்கை சீமை, வாழ்க காளையார் கோயில், வாழ்க மருது சகோதரர்கள், வாழிய செந்தமிழ் வாழ்கென தமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வாழிய செந்தமிழ் வாழ்கென தமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். இதுவரையிலும் இந்த நாடகத்தை கண்டியெழுத்த மாபெரும் கட்டிக்குளம் நாட்டைச் சேர்ந்த அனைத்து நலவுள்ளதற்கும் எங்களது கலைஞராக நன்றி. என இந்த நாடகத்தை பல முறை நமது பகுதியிலே ஏற்பாடு செய்து காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. நமக்கு முக்கியமாக சித்தருக்கெல்லாம் சித்தராக கூடிய மாயாண்டி சாமி ஐயாவுடைய அவதரித்த நாளிலே மாமன்னர் மருதுபாண்டியருடைய கதையை அரங்கேற்றிய மாபெரும் கட்டிக்குளம் கிராமத்தினருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த அருமையினார் நாடக அமைப்பாளர் புதுக்குளம் மாநகரம் எடுத்த அழகுராஜ் அவர்களுக்கும் எங்களது கலைக்கும் சார்பாக பிரியாத நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் நினைக்கலாம் என்ன கொஞ்சம் நேரம் இருக்குன்னு கொஞ்சம் நடத்தலான்னு. அவருக்கு ஷூட்டிங் இருக்குது, சென்னையில் ஷூட்டிங் இருக்குது. 3 மணிக்கு சென்னையில் இருந்தே ஆகணும். இவருக்கு வந்து அவர் இன்னொருத்தர் அவர் ஹைதர் அலியா இருக்கார் பாருங்க, அவருக்கு வந்து திருச்சியில் வந்து இன்றைக்கி 3 மணிக்கு நாடகம் இருக்குது, ஸ்கூலில் நாடகம் இருக்குது, கர்மாங்கிற ஒரு நாடகம் இருக்குது. அவர் வெற்றிவேல் தான் எனக்கு, இவர் தான் இயக்குறாரு, இவர் அதில் இன்ஸ்பெக்டராக நடிக்கிறாங்க. தம்பி வந்து இவங்க 2 நம்ம பிள்ளைங்க. இவர் வந்து சீக்கிரம் போயே ஆகணும் அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் நாடகத்தை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கோங்க, கோச்சிக்காதீங்க, மன்னிச்சுக்க. ஏன்னா ஆமாம் 10 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் இருக்குது இந்த நாடகம் இன்னும் கொஞ்சம் நடத்துவோம். ஏன்னா எல்லாருமே எனக்காக வந்தாங்க, அந்த பக்கத்து பகுதியில் நாடகத்தை காமிக்கணும் அப்படிங்கிறக்காக. அவங்க வந்து பிஹெச்சில் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர், அவர் முத்துக்கோடு நாதரா நடித்தார், கோபால் நாயக்கர் நடித்தார், கைதில் நடித்தார். மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸில் ஒரு நிமிஷம் கூட அவரால் டைம் கிடையாது, அவ்வளோ பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து நடித்தார். இவர் வந்து பெரிய மதம் நடிச்சவங்க வந்து ஒரு பத்திரிகை வச்சு நடத்தி, பத்திரிகை நிருபர், பத்திரிகை ஆஃபீஸ் வச்சு திருச்சியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. படங்கள் வந்து என்னென்ன படங்கள் நீங்களே சொல்லிடுங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் இந்த நாடகத்தை காத்திருந்து பார்த்ததுக்கு உண்மையாலுமே நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் வந்து திரையரங்கில் யாருன்னே தெரியாத பார்வையாளர்களுக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருக்க மத்தியில் எனக்கு அருமையான வாய்ப்பு கொடுத்த சகோதரி அவர்களுக்கும் இந்த நாடக குழுவினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கண்ணு முன்னாடி என்னோட நடிப்பை பார்த்து நீங்கள் எல்லாருமே ஆறுதல் சப்போர்ட் கொடுக்கும்போது எனக்கு அது மிக சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து இனிமே நான் வரக்கூடிய காலகட்டத்தில் சினிமாவை 2வதாக வச்சுட்டு இந்த மாதிரி நாடக கலைஞரில் உங்களோட நேராக பார்த்து நடிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி படம், அப்புறம் கருப்பன், மிருதன் ரெக்கா, 144 ஆம்பளை, இந்த மாதிரி தமிழ், மலையாளம், தெலுங்கு இதிலெல்லாம் நான் வந்து நடிச்சிருக்கிறேன். மேக்ஸிமம் ஃபைட் தான் பண்ணுவேன். இந்த தருணம் வந்து எனக்கு மறக்கவே முடியாது.
உண்மையாலுமே வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி சாரு நீங்கள் நாடகத்தை வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ரொம்ப இந்த அளவுக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்காரு. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இது நான் நன்றி உள்ளவரை மறக்க மாட்டேன். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இவங்க வந்து சார் வந்து போலீஸ் ஆஃபீஸர். அந்த வேலையை வந்து விட்டுட்டு தான் நாடக உலகத்தில் வந்து இந்த நாடகத்தை வேலுநாச்சியை நடத்த கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நாங்கள் வந்து இயக்குனர். இதை நான் கதை வசனம் எழுதுனது நான். அந்த புத்தகம் என்கிட்ட இருக்குது. சிவகங்கையில் வந்து அந்த புத்தகத்தை வாங்கி அவங்க எங்கெங்கே என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு 3 மாதமாக உட்காந்து கதை எழுதி வசனங்கள் எழுதினேன் நான். ஆனால் யாரை எந்த காட்சிக்கு போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு கிட்டத்தட்ட அவங்க அவரெல்லாம் பிடிக்க முடியாது. ஷூட்டிங் வந்து சுத்தமாக எங்களால் பிடிக்க முடியாது. அவர்கிட்ட சொல்லிப்பா நீங்கள் தான் பெரிய மருதா பண்ணி ஆகணும், அவர் தான் வந்து முத்துகுணாதை பண்ணி ஆகணும் அப்படின்னு எல்லாரையும் ஃபோன் பண்ணி வர சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வீட்டில் வந்து ரிஹர்சல் பார்த்தாங்க. இவங்க வந்து தம்பி இளையராஜா, என்னுடைய அன்பு சகோதரன், அவங்க எல்லாருக்கும் தெரியும். நாடகத்தில் பப்புன்னு வேஷம் போடுறவர். அவர் இந்த நாடகத்தில் திணிச்சு ஆகணும் அப்படிங்கிற நான் பண்ணியே திருவேங்க்கா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மருதா பண்ணி அவர் சின்ன மருது. அவர் ஒரு மியூசிக் கீபோர்டு மாஸ்டர். அவர் வந்து மியூசிஷியன். அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு தம்பி தமிழ்வேந்தன், உங்களுக்கு நல்லா தெரியும். பப்பு நான் நடிச்சுட்டு எனக்கு அப்பாவை நடிச்சுட்டு அவர் பாஞ்சோரா வந்து என் கையில் கொல்லப்பட்ட அன்பு தம்பி எல்லாம் தெரியும். அவர் தம்பி சீக்கிரம் போனோம். அதில் தம்பி வந்து பரசுராம, வக்கீல். அவர் ஏன்னா இவங்களாம் சின்ன கேரக்டர் பண்ண மாட்டாங்க. இவர் பெரிய ராஜபாட்டு, அவர் இளையராஜா உங்களுக்கு தெரியும் எல்லாரும். ஆனால் அவர் சின்ன கேரக்டர்லாம் பண்ண ஆனால் இந்த நாடகத்தில் எங்களுக்கு குட்டி கூட்டு கேரக்டர்னாலும் பரவாயில்லக்கா, நாங்கள் பண்ணியே திருவோம்கானே வந்து பண்ணி வந்து அந்த நாடகத்தை வந்து பண்ணது சந்தோஷம். செல்லப்பிள்ளை அவர். இவங்க வந்து சூர்யா திரைப்படம் வந்து டான்ஸர். வந்து அவங்க இந்த நாடகம்லாம் பண்ணதே கிடையாது. இல்லைக்கா எனக்கு கிராமத்து மக்கள் மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசைக்கா அப்படின்னு நமக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்து எல்லா கேரக்டரும் டான்ஸ்லேருந்து ஒன்றா போகிற டான்ஸாக வந்து கடைசி காளி வரைக்கும் வந்து பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நன்றியை சொல்லணும். ஏன்னா வந்து திரைப்படத்தில் அந்த மாதிரி முன்னாடி ஆடினவங்க தான் இங்கே வந்து நம்ம கிராமத்துக்காக வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எங்களை அமைச்சு இந்த நாடகத்தை கொண்டு வந்தாங்க பாருங்கள் என் அன்பு சகோதரன். இது 4வது தடவை கேன்சல் வந்து இந்த நாடகத்தை அமைத்த உங்கள் நாடகம் மிகச்சிறந்த அமைப்பாளர். எனக்கு ஒரு 20 ஃபோன் பண்ணிட்டு போகிற நிறைய செலவு பண்ணிட்டார். ஏற்கனவே ஒரு 4 தடவை நடப்பு நிறைய செலவு பண்ணிட்டேன். அக்கா கை காசு போனாலும் பரவாயில்லக்கா, இந்த நாடகத்தை போட்டே அப்படின்னு என் அன்பு சகோதரர் வந்து வந்தாங்க. வனையக்குள்ளேருந்து அப்பா வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு அடுத்து நாடகம் போடுவார். மிகச்சிறந்த ஒளிபெருக்கி, மிகச்சிறந்த ஒளிபெருக்கி. நாங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக ஒளிபெருக்கி உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து மேடை நாடகம். அவர் மேடை நாடகம் யூடியூப் சேனல் அன்புள்ளங்களுக்கு நன்றி. ஆடியோ தான் சொல்லிட்டு அதை விட பக்கம் மேளம் இந்த நாடகத்துக்கு அவங்க வாசித்ததே கிடையாது. மிக சிறப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. ரொம்ப சந்தோஷம். அப்பா மியூசியன் அவங்களுக்கும் ஆர்மைப்பட்டி மிருதங்கம் தாள அப்பா சீன் அடிக்கடி அடித்தார். ஏன்னா வள்ளிவந்தர் 2 தடவை சீன் அடிப்பாங்க. ஆனால் அடிக்கடி சலிக்காமல் சீன் அடித்த என் அன்பு குழந்தை எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. பார்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய இதயம் கொண்டு வாழ்த்து. கொஞ்சம் எல்லாம் ஷூட்டிங் போகணும், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. அடுத்த ஊரில் நிஜம் போடுவோம். நிச்சயம் நான் வந்து 5:30 மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடத்துகிறோம். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி முடிச்சிட்டோம், கோச்சிக்காதீங்க. நன்றி. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்யும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்யும். ஊரு செழிக்க வேணும், பட்டி பெருக வேணும், பால் பால போக வேணும். பட்டி பெருக வேணும், பால் பான போக வேணும். புது பேர் இத்தருணத்தில் SMS அன்பு குழுவின் அழைப்புதலை ஏற்று நமது பகுதியில் முதல் முறையாக இந்த புதியதொரு வரலாற்று நாடகத்தினை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய அண்ணன் மரியாதைக்குரிய கே புதுக்குளத்தைச் சேர்ந்த அழகுராஜா அவர்களுக்கு எங்களது SMS அன்புக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோராலும் பேச முடியும், என்னெல்லாம் பேசலாம், பேசி புரிய வைக்கலாம். ஆனால் நடித்தலின் மூலம் புரிய வைத்தல் என்பது ஒரு மிகவும் கடினமான செயல். அதை நடித்து காட்டி நாங்கள் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் இந்த நாடகம் வித்தியாசமாக இருக்கும், அதை கவனித்து பார்க்கணும். நான் வந்து ஒரு ஆசிரியர், உங்களிடத்தில் சொல்லிக்கிறேன். நாடகத்தை ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமையாக பின்னாடி, அதாவது இந்த ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க அங்கேருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்கிறத
அப்போ அந்த அளவுக்கு ஒரு துடிப்போட நடித்து கொடுத்து நடிகன் என்ற ஒரு பட்டத்தை நாங்கள் எங்கள் எக்ஸாமஸ் அன்புக்குழுவின் சார்பாக இந்த மக்களுக்கு வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவர்களுக்கு எங்களது சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள், சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் நீண்ட ஆயுளும் நல்ல பலனும் கொடுத்து திரும்பவும் எங்கள் ஊரில் இது போன்ற பல்வேறு நாடகங்களை நடத்தி கொடுக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவார் என்று வேண்டி விரும்பி அனைவருக்கும் எங்களது எஸ்எம்எஸ் அன்புக்குழுவின் சார்பாக மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்தி கொண்டு அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நன்றி, வணக்கம். அன்பு சார்ந்த நண்பர்களே, பெரியோர்களே மற்றும் கிராமத்தார்களே, ஏன்னா நான் எத்தனை முறைகளில் மருதுபாண்டியர் புகழை பாடியிருக்கேன். ஆனால் இன்று நமது கட்டிக்குளத்தில் நான் திப்பு சுல்தானாவும் அவர்கள் மருதுவாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் பாடலை பாட வேண்டும், அவர் புகழை பாட வேண்டும் என்பதற்காக இதோ உங்களுக்காக அவர் புகழ். காட்டு வழி போற தம்பி கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கு கலங்கி நிற்காத, மருதுபாண்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, மருதுபாண்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற தம்பி கவலைப்படாத, காடு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காது, மருதுபாண்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, மருதுபாண்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. தந்தை பெய பழனியப்பன், தாய பெய பொன்னாட்டாளா, தந்தை பெய பழனியப்பன், தாய பெய பொன்னாட்டாளா, பெருமையாக வாழ வேண்டு தோமின்று பெத்தாகலா, தெஞ்சிம ஊரு இன்னும் பேசிதவர் பேரு, நரக்கடிய ஊரு இன்னும் பேசிதவர் பேரு. காட்டு வழி போற தம்பி கவலைப்படாத, காடு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காது, மருதுபாண்டிய பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, மருதுபாண்டிய பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆங்கிலேய ஆயுதத்தை நாட்டை விட்டு விரட்டிடவே, ஆங்கிலேய ஆதிக்கத்தை நாட்டை விட்டு விரட்டிடவே, கலையார் கோவிலிலே போர்க்குளம் உண்டாகலாம், தெஞ்சிம ஊரு இன்னும் பேசிதிவர் பேரு, தெஞ்சிம ஊரு இன்னும் பேசிதிவர் பேரு. காட்டு வழி போற தம்பி கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கு கலங்கி நிற்காத, மருதுபாண்டி பேரு சொன்ன பொடி ஒதுங்கும் பாரு, மருதுபாண்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. உட்ட நண்ப ஊமத்தூரே பொய்யதனை காத்திடவே, உட்ட நண்ப ஊமத்தூரே பொய்யதனை காத்திடவே, கலையா கோவிலே
நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமே ஊராரெல்லாம் வாழ வேணும் பட்டி பருக வேணும் பால் பண பொங்க வேணும் பட்டி பருக வேணும் பால் பண பொங்க வேணும் புட்டு பெருக வேணும் ஞான தங்கமே ஊரார பவமானி சுதகி பள்ளி பாமாறு விழ்தமுடனி ஸ்ரீராம ரூபமுடனி நித்ய ஜெய மங்களம் ராஜீவ நடன தியாக ராஜாதி ராஜனுடனி ஸ்ரீராம ரூபமுடனி மங்களம் நித்ய சுவ மங்களம் டிடி சங்கரதா சுவாமி நாமம் வாழ்க வாழ்கவே சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் நாமம் வாழ்க வாழ்கவே இதுவரை நாடகத்தை கண்டுகளித்த கட்டிக்குளம் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த SMS அன்பு குழுவினருக்கும் 4 மாதங்களுக்கு முன்னே இந்த நாடகத்தை கண்டிப்பாக போட வேண்டும் அறிமுகப்படுத்திய எனது உடன்பிறவா சகோதரர் அண்ணன் புவியரசு அவர்களுக்கும் நல்ல முறையில் ஒளி அமைத்து கொடுத்த நியூ ராஜேஷ் ஒளிபெருக்கார் உரிமையாளர் மாமா பாலன் அவர்களுக்கும் ஆபரேட்டர் அவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு முதன்மையாக நடத்தி கொடுத்த அன்பு சகோதரி சாந்தியக்கா அவர்களுக்கும் சக கலைஞர் அவர்களுக்கும் இன்னிசை கலைஞர் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் மதுரை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.